அண்மைச் செய்தி. ஜாஃபர் சாதிக்கை ஜூலை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற ஜாஃபர் சாதிக் ஜூலை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் கடந்த மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரை சென்னையில் உள்ள சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த கைது என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இல்லை எனவும், கடந்த மாதம் 26ஆம் தேதி கைது செய்த தன்னை 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாததால் இந்த கைதை சட்டவிரோத கைதாக கருத வேண்டும், எனவே நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடாது என ஜாஃபர் சாதிக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் கடந்த மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டாலும் அவர் வேறு ஒரு வழக்கில் நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் இருந்ததால் உடனடியாக தங்களால் ஆஜர்படுத்த முடியவில்லை எனவும், எனவே இந்த கைது என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் நடைபெற்றுள்ளது எனவும், எனவே இதில் எந்த விதமான விதிமீறலும் இல்லை எனவும், எனவே இந்த கைதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 15 நாள் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி வருகிற 29ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். மேலும் ஜாஃபர் சாதிக்கிடம் இந்த வழக்கு தொடர்பாகவும் அமலாக்கத்துறை உங்களிடம் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்தும் கேள்வி எழுப்பினார். இதற்கு அமலாக்கத்துறை தன்னை இந்த வழக்கில் கார்னர் செய்வதாகவும், தன்னை வேறு நபர்கள் குறித்த பெயர்களை இந்த வழக்கில் தெரிவித்தால் தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவித்து அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் ஜாஃபர் சாதிக் நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 15 நாள் ஜாஃபர் சாதிக்கிடம் காவலில் கேட்ட அந்த மனு மீது நாளை விசாரணை நடைபெறும் என தெரிவித்த நீதிபதி அதுவரை புழல் சிறையில் அடைக்கவும், நாளை மீண்டும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்.